வங்கக்கடல் பகுதியில் நாளைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டக்கூடிய அறிவிப்பில் பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் இதனால் தெற்கு வங்கக்கடலின் மையப்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகைக்கு அருகில் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைக்குள் உருவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு வரும் 23ஆம் தேதிக்கு வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் 97,38,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதனால் தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5,43,76,000 குறைந்தது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கப்பட்டவர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்கவும், 18 வயது பூர்த்தி செய்தவர்கள் புதிதாக பெயர்களை சேர்க்கவும் கடந்த 30ஆம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டது. இதற்கிடையே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்ப்பதற்கு நீக்கப்பட்ட அவகாசம் கடந்த 10ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. புதிதாக வழங்கப்பட்ட படிவங்கள் சரிபார்க்கப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட்டு நாளை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டதால் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன்படி இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 23ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பரப்புரை பயணத்தின் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் அரியம்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது அதிமுக யாருக்கும் அடிமை கட்சி கிடையாது என்று கூறினார். அரியம்பாளையத்தில் முதல் மாடியில ரைடு, தரைத்தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை, இதுதான் திமுகவுடைய அடிமை. அண்ணா திமுக அப்படி அல்ல. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தன்மானமுள்ள கட்சி. வரும் தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் ஒன்றாக இருக்குமா என்பதே சந்தேகம் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். புகைய ஆரம்பிச்சிட்டது திமுக காங்கிரஸ் கூட்டணியில. அது நிலைக்குமா நிலைக்காது என்று தெரியல. இப்படித்தான் திமுக கூட்டணி. ஒரு பக்கம் திருமாவளவன் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாரு. அதிமுக ஆட்சியில் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்டிய திமுக தற்போது வெள்ளை கொடி காட்டுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ் காரங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை, அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பி சில பேர் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து எம்பி எங்களை தானே, நான் திருப்பி எம்பி அடிக்க போறது, நான் விரும்புறதுல எம்பி அடிக்க போறது எதுக்கு? இதைய பொறுத்தப்பட்ட என் கட்சி முக்கியம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் காங்கிரஸ் கட்சியின் மதுரை தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சி எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறிய கருத்துக்களே இவை. கூட்டத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், ஆட்சியில் பங்கு அளிக்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் 30% இடங்களை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இடையிலான உறவு சிறப்பாக இருப்பதாக கூறினார். நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி லெப்ட்ல லைட் போட்டு இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்ப முடியாது. மற்ற கட்சிகள்லாம் பல கட்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் பேசாது இந்த கட்சி. இது வந்து பெரிய கட்சி, நான் தேசிய கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கு. நாங்க திமுகவுடனான உறவு எங்களுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கோம். திமுக கூட்டணியில் மதுரை வடக்கு தொகுதியை பெறுவதே தங்களது லட்சியம் என்றும் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்தார். யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. ஒரு சட்டம், ஒரு கொள்கை, லட்சியம், ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அரசியல்
ஏதோ என்டர்டைன்மெண்ட் கூப்பிடுறாங்க. விஜயின் தாவேகா குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்த விமர்சனங்களே இவை. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற்ற திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி உரையாற்றினார். அப்போது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திற்கும் டெல்லிக்கும் இடையிலான போர் என்றார். தமிழ்நாடு எண்ணிக்கை தலைவலியாகுது, டெல்லிக்கு நாம தெரிவிக்க வேண்டிய தேர்தல். தமிழ்நாடு எண்ணிக்கையே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறத தெரிவிக்க வேண்டிய தேர்தல். பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவின் அரசியல் வியூகங்கள் தமிழ்நாட்டில் பலிக்காது என்றும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். திரு மோடி அவர்களே, திரு அமித்ஷா அவர்களே, உங்களுடைய பருப்பு உத்தரப்பிரதேசத்துல, பீகார்ல, வடநாட்டுல வேகலாம். ஆனா தமிழ்நாட்டுல ஒருபோதும் உங்களுடைய பருப்பு வேகவே வேகாது. இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு 5 லட்சம் நிர்வாகிகள் மற்றும் 50 லட்சம் உறுப்பினர்களுடன் திமுக இளைஞரணி வலிமையான கட்டமைப்பை கொண்டுள்ளதாக உதயநிதி கூறினார். சென்னையில் மத்திய கைலாஷ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய எல் வடிவ மேம்பாலத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் காரில் சென்று பார்வையிட்டார். சென்னையில் அடையாறு மற்றும் கிண்டியை இணைக்கும் சர்தார் பட்டேல் சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் செலவில் எல் வடிவ மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. சர்தார் பட்டேல் சாலையிலிருந்து ராஜீவ்காந்தி சாலைக்கு பிரிந்து செல்லும் வழியில் உள்ள இந்த பாலம் மொத்தம் 652 மீட்டர் நீளம் கொண்டது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். காலையில எல்லாம் ரொம்ப டிராபிக்கா இருக்கும், ஈவினிங்கும் அதே மாதிரி ரொம்ப டிராபிக்கா இருக்கும். வாண்டட் தான் ஆக்சுவலா. ஏன்னா இங்கேருந்து நாங்கள் திருவான்மை போகிறதுக்கு கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா அங்கேருந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சைதாப்பேட்டை கோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி முன்னாடி பிரிட்ஜு இல்லை, இந்த ரைட்டு திரும்பறதுக்கு திருவான்மை டைட்டில் பார்க் போது 30 மினிட்ஸ் ஆகும். இப்போ அந்த பிரிட்ஜு வந்தால் எனக்கு தெரிஞ்சு 5 to 7 மினிட்ஸில் போயிடலாம் நினைக்கிறேன். இதில் தமிழ் பண்பாட்டை பிரதிபலிக்கும் கலைப்படைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கட்டட கலைஞர்கள் தெரிவித்துள்ளனர். இது பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும். இந்த கிரீனரி பொல்யூஷன் கார்பன் டை ஆக்சைடை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். தென் இந்த சிட்டி டே பை டே இந்த டிராஃபிக் இந்த சிட்டி இந்த பிஸியான சிட்டியில் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, தென் நம்ம கல்ச்சரை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெட்டர் வே. இந்த புதிய எல்வடிவ மேம்பாலத்தில் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலனுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக பரவும் செய்திக்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பெண்கள் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறைக்கான நிதியிலிருந்து மடைமாற்றம் செய்யப்பட்டதாக தகவல் பரவியது. இது அரசியல் ரீதியாக பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கும் நிலையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்பது தமிழக அரசின் பொதுவான நிதிநிலை அறிக்கையில் முறையாக திட்டமிடப்பட்டு அதற்கென தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும் திட்டம் என்று விவரித்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக ஒதுக்கப்படும் நிதிகள் வேறு எந்த திட்டத்திற்கும் மாற்றப்படுவதில்லை என்றும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, விடுதி பராமரிப்பு மற்றும் இதர நலத்திட்டங்கள் தங்குத்தடையின்றி செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் விவரித்துள்ளது. அரசின் நிதி வரவு செலவு கணக்குகள் அனைத்தும் தணிக்கைக்கு உட்பட்டவை என்பதால் ஒரு துறையின் நிதியை மற்றொரு திட்டத்திற்கு தன்னிச்சையாக மாற்றுவது சாத்தியமற்றது என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு வரக்கூடிய மார்ச் 9ஆம் தேதி நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 12ஆம் தேதி நிறைவடைந்தது. இதில் ராணுவ முன்னாள் தளபதி நரவனே எழுதிய புத்தக குறிப்புகள், அமெரிக்க வர்த்தக போர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் முன்னிறுத்தி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் பிரதமரின் பதிலுரையின்றி நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து விளக்கமளித்த சபாநாயகர் ஓம் பிர்லா, பிரதமர் நரேந்திர மோடியை தாக்க காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் சதி செய்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து ஓம் பிர்லாவுக்கு எதிராக 118 எதிர்க்கட்சி எம்பிக்கள் கையெழுத்திட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு தொடங்கக்கூடிய மார்ச் 9ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். தீர்மானம் மீதான விவாதத்தில் பங்கேற்காவிட்டால் அவர்களுக்கு தான் நஷ்டம் என்று கூறிய கிரண் ரிஜிஜு, எதிர்க்கட்சிகளிடையே ஒற்றுமையே இல்லை என்று கூறியுள்ளார். கேரளாவில்
கோவாவில் முன்பகையில் காவலரை எஸ்எஃப்ஐ அமைப்பினர் தாக்கிய அதிர்ச்சி காட்சிகளே இவை. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சங்கமுகம் கடற்கரையில் நடந்த மோதலில் எஸ்எஃப்ஐ தொண்டர்களை காவலர் மிதுன் ராய் தாக்கியதாக தெரிகிறது. இதனால் அவர்களுக்கிடையே முன்பகை இருந்து வந்தது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் உள்ள குடும்பத்துடன் மிதுன் ராய் அங்குள்ள வணிக வளாகத்திற்கு வந்ததை அறிந்து அங்கு எஸ்எஃப்ஐ அமைப்பினர் வந்தனர். அவர்கள் மிதுன் ராய் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக மிதுன் ராய் அளித்த புகாரின்படி வஞ்சியூர் காவல் நிலையத்தில் எஸ்எஃப்ஐ அமைப்பினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் எஸ்எஃப்ஐ அமைப்பினர் அளித்த புகாரின்படி மிதுன் ராய் மீது பிணையில் வெளியே வர முடியாத வழக்குகளில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த புதுப்பட்டினத்தில் இரு மீனவ கிராம மக்களிடையே ஏற்பட்ட மோதலில் கற்கடை வீசி தாக்கிக் கொண்டதால் பதற்றம் ஏற்பட்டது. புதுப்பட்டினத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில் சிவராத்திரி திருவிழாவை ஒட்டி பால்குடம் எடுப்பது தொடர்பாக புதுப்பட்டினம் மற்றும் உயாளிக்குப்பம் மீனவ கிராமங்களுக்கு இடையே நீண்ட நாட்களாக தகராறு இருந்து வருகிறது. பொது இடத்தை பயன்படுத்துவது தொடர்பான இந்த விவகாரம் நீதிமன்றம் வரை சென்ற நிலையில் பால்குட ஊர்வலத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து காலை முதல் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் இரு தரப்பினரும் திடீரென்று ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டனர். இந்த சரமாரி கல்வீச்சு சம்பவத்தில் 2 மீனவர்கள் காயமடைந்தனர். மோதல் மேலும் தீவிரமடைவதை தடுக்க அப்பகுதியில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். வேறாக இருந்த தன்னை நிழல் தரக்கூடிய மரமாக மாற்றியது வாசிப்புதான் என்று இயக்குநர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் புத்தக காட்சி கடந்த 10ஆம் தேதி முதல் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது. 126 அரங்குகள் அமைக்கப்பட்டு 115க்கும் மேற்பட்ட முன்னணி பதிப்பகங்களின் புத்தகங்களை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 6வது நாள் நிகழ்ச்சியில் இயக்குநர் மாரி செல்வராஜ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உரையாற்றினார். அப்போது வாசிப்பின் முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாரி செல்வராஜ் மாதந்தோறும் இதுபோன்ற புத்தக காட்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்மளே நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாசிப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் வாசிச்சா தான் அவங்கள பார்க்க ஆரம்பிப்பான். நீங்கள் அவனை திருத்துறதோ அவனை உரையாடுறதை தாண்டி நீங்கள் அவன் முன்னாடி என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராகணும் அப்படிங்கிறது எனக்கு முக்கிய கோல். ஏன்னா நம்மளால் எல்லாரையும் மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது. சினிமா மாற்றுமா எழுத்து மாற்றுமான்னு கிடையாது. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம தலைமுறையை நம்மளால் மாற்ற முடியும்னு சொல்லி. திருச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் 3 நாட்கள் நடைபெற்ற உணவு திருவிழா கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு பெற்றது. தென்னூர் உழவசந்தை மைதானத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் கடந்த 13ஆம் தேதி உணவு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெற்ற உணவு திருவிழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புகழ்பெற்ற உணவகங்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் விற்பனையாளர்கள் பங்கேற்றனர். உணவு திருவிழாவின் 2ஆம் நாள் நடைபெற்ற சமையல் போட்டியில் ஏராளமான பெண்கள் தங்கள் வீட்டில் சமைத்த உணவுப் பொருட்களை எடுத்து வந்து காட்சிப்படுத்தினர். அவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிட்டு ருசித்தனர். இந்நிலையில் 3ஆம் நாளான நேற்று நிறைவு விழாவை ஒட்டி ஏராளமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் உழவசந்தை மைதானத்தில் திரண்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த உணவுகளை ருசித்து மகிழ்ந்தனர். வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் நாளை பதவியேற்க இருக்கும் நிலையில் இந்தியா சார்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு மாணவர்களின் போராட்டத்தால் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது. ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்து முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு மொத்தமுள்ள 300 தொகுதிகளில் 299 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் அண்மையில் மறைந்த
முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி 209 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியது. இதனையடுத்து இடைக்கால அரசை தலைமையேற்று நடத்திய முகமது யூனிஸ் இந்தியா, சீனா, பாகிஸ்தான், துருக்கி, இலங்கை உள்ளிட்ட 13 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கு தாரிக் ரஹ்மானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் இந்தியா சார்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஆகியோர் தாரிக் ரஹ்மானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜெயிலர் 2 படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய நடிகர் ரஜினிகாந்திற்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இயக்குநர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் உருவான ஜெயிலர் படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அதன் 2ஆம் பாகத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த படத்தின் முக்கிய படப்பிடிப்பு பணிகளுக்காக கேரளா சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்த் தனது பணிகளை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார். அப்போது விமான நிலையத்திற்கு வெளியே திரண்டிருந்த ஏராளமான ரசிகர்கள் உற்சாகமாக முழக்கமிட்டனர். சில ரசிகர்கள் அவருக்கு சால்வை அணிவித்து தங்களது அன்பை வெளிப்படுத்தினர். ரசிகர்களின் வேண்டுகோளை ஏற்று அவர்களுடன் ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். குரோஷியாவில் குளிர்கால திருவிழா களை கட்டியது. ஆஷ் நகரத்தில் உள்ள முக்கிய வீதிகளில் திரண்ட மக்கள் பல்வேறு கருப்பொருட்களுடன் விதவிதமான உடைகள் அணிந்து நடனமாடினர். தீய சக்திகளை விரட்டக்கூடிய விதமாக நடைபெற்ற பாரம்பரிய திருவிழாவால் வீதிகள் எங்கும் வண்ணமயமாக காட்சியளித்தன. அதேபோல அர்ஜென்டினாவில் அறுவடை திருவிழா தொடங்கியது. ஜூஜு மாகாணத்தில் பிசாசுகள் போன்று உடையணிந்த கலைஞர்கள் மலையில் இருந்து வழுக்கி வந்து பூமி தாய்க்கு காணிக்கை செலுத்தினர். ஸ்பெயினில் வருடாந்திர திருவிழாவில் பாரம்பரிய படகு பந்தயம் நடைபெற்றது. இதில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், சிறைப்பிடிக்கப்பட்ட வெனிசுலா அதிபர் மதுரோ வடிவிலான படகுகள் கவனம் பெற்றன. பிரேசிலில் நடைபெற்ற திருவிழாவை மக்கள் இசையுடன் நடனமாடி கொண்டாடி தீர்த்தனர். ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் நேபாளத்திற்கு எதிரான போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மேற்கிந்திய தீவுகள் வெற்றி பெற்றது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய நேபாள அணி வீரர்கள் மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்துவீச்சுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் சொற்ப ரன்களுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். தீபேந்தர் சிங் ஐரி மட்டும் நிலைத்து நின்று ஆடி அரை சதம் அடித்தார். அந்த அணி 20 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 133 ரன்களை எடுத்தது. மேற்கிந்திய தீவுகள் தரப்பில் ஜேசன் ஹோல்டர் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 134 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணியில் தொடக்க ஆட்டக்காரர் பிராண்டன் சிங் 22 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்து ஜோடி சேர்ந்த கேப்டன் சாய் ஹோப் மற்றும் ஹெட்மயர் இணை நேபாளத்தின் பந்துவீச்சை துவம்சம் செய்தது. 15.2 ஓவர்களில் இலக்கை எட்டிய மேற்கிந்திய தீவுகள் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஆஸ்திரேலிய அணிகள் இன்று மோதுகின்றன. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வரக்கூடிய T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று 3 லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் காலை 11 மணிக்கு குரூப் டி பிரிவில் இடம்பெற்றக்கூடிய ஆப்கானிஸ்தான், UAE அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு எதிரான போட்டிகளில் அடுத்தடுத்து தோல்வியை தழுவிய ஆப்கானிஸ்தான் தன்னுடைய வெற்றி கணக்கை தொடங்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதேபோன்று கொல்கத்தாவில் பிற்பகல் 3 மணிக்கு குரூப் சி பிரிவில் இடம்பெற்றுள்ள இங்கிலாந்து மற்றும் இத்தாலி அணிகள் மோதுகின்றன. ஸ்காட்லாந்து உடனான வெற்றிக்கு பிறகு புள்ளி பட்டியலில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறிய இங்கிலாந்து அணி இத்தாலியை எதிர்கொள்கிறது. இலங்கையில் இரவு 7 மணிக்கு குரூப் பி பிரிவில் இடம்பெற்றக்கூடிய ஆஸ்திரேலிய அணி இலங்கையுடன் மோதுகிறது.